ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெல்ப் ஃபாரஸ்ட்டை பற்றி. இது என்னடா இது கெல்ப் ஃபாரஸ்ட்னா வேறு எதுவும் இல்லை, அண்டர் வாட்டர் ஈகோசிஸ்டம், தண்ணி கடியில் இருக்க ஒரு காடு போன்ற அமைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கெல்ப் ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். இது ஏன் இப்போ நியூஸில் இருக்குதுன்னு பார்த்தா, சமீப காலமாக இந்த கெல்ப் ஃபாரஸ்ட், அண்டர் வாட்டர் ஈகோசிஸ்டம் ஒட்டி இருக்க அந்த கெல்ப் ஃபாரஸ்ட் இந்த கிளைமேட் சேஞ்சால் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த பாதிப்புனால தான் இது இப்போ நியூஸில் இருக்குது. ஸோ இந்த கெல்ப் ஃபாரஸ்ட் எந்த ஒரு அமைப்பில் இருக்கும்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவதார் வே ஆஃப் வாட்டர் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த படத்தை பாருங்கள். அந்த படத்தில் ஒரு அண்டர் வாட்டர் ஈகோசிஸ்டம், கடலுக்கு அடியில் செடி அங்கங்கே புதராக செடிங்கள் முளைச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஈகோசிஸ்டத்தை தான் நம்ம கெல்ப் ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். யூஸ்வலாக இந்த கெல்ப் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே இது ஒரு ஷாலோ வாட்டர் இடத்துல தான் இது ஃபார்ம் ஆகும். இந்த கோஸ்டல் ரீஜனை ஒட்டி உள்ள நீர்மட்டத்தில் இந்த கெல்ப் ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆகும். இந்த கெல்ப் ஃபாரஸ்ட்ன்றது எப்படி உருவாகுதுன்னா, இட் இஸ் நத்திங் பட் ப்ரௌன் ஆல்கே, ஒரு பாசி இனத்தை சேர்ந்த வகையில் தான் நம்ம ஆல்கின்னு சொல்லுவோம். ஸோ பலவிதமான செடி இனம், உயிரினங்கள் தான் இந்த கெல்ப் ஃபாரஸ்ட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இது இந்த கடற்கரையை ஒட்டி உள்ள பகுதிகளில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கெல்ப் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா கடற்கரையை ஒட்டி உள்ள இடம், தரைமட்டம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து வேறு ஊன்றி படிப்படியாக செடி மாறி முளைச்சி நீர்மட்டம் மேலே வரையும் வர்றது உண்டு. எப்படி நம்ம நிலப்பரப்பில் செடிகள் முளைச்சி மேலே வருதோ, அதே மாதிரி கடற்கரையை ஒட்டி உள்ள இந்த கோஸ்டல் ரீஜனில், ஷாலோ வாட்டர் ஜோனில் இந்த செடிகள் உருவாகி நீர்மட்டம் மேலே வரையும் வரும். ஸோ ஆஸ் யூஷுவல் மற்ற செடிகளை போலவே இது சன்லைட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அதோட ஃபுட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த கெல்ப் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா மற்ற உயிரினங்கள் வளர்கிறதுக்கும் இது ஒரு வழிவகைகளை செஞ்சு கொடுக்குது. ஸோ இங்கே நம்ம இன்வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்லும்போது எதை நம்ம குறிக்கிறோன்னா, முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள். ஸோ முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள் என்னென்ன, நத்தை, ஸ்டார்ஃபிஷ், இது போன்ற ஒரு உயிரினங்களை நம்ம இன்வெர்டிபிரேட்ஸ்ன்னு குறிப்பிடுவோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கெல்ப் ஃபாரஸ்ட் டிக்ளைன் ஆகிறத பற்றி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடியோட ஹைலைட் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். எக்லோனியா ரேடியேட்டா, இது ஒரு டாமினன்ட் கெல்ப் ஸ்பீஷீஸ். ஸோ இந்த ஸ்பீஷீஸ் பார்த்திங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் அதிகமாக காணப்படுது. ஸோ இப்போ இந்த மாறி வரும் பருவநிலை மாற்றத்தால் இந்த பூமி வெப்பமயமாகுது. இதோட தாக்கத்தினால இந்த உயிரினங்கள் சீக்கிரமாக பாதிக்கப்பட்டு அழிவுக்கு உள்ளாக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த குளோபல் வார்மிங் நாளுக்கு நாள் அதிகமாவதோட தாக்கமாக இனி வரும் காலகட்டத்தில் இதோட டிக்ளைன் இன்னும் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததாக இந்த ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்சிடியூ ப்ரொடெக்ஷன் மே நாட் பி பாசிபிள், but its unique genetic diversity can be preserved through ex situ preservation in cultural banks. இங்கே நம்ம இன்சிடியூ எக்ஸிடியூன்ற ரெண்டு வேர்டை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரெண்டு வேர்டோட மீனிங் என்ன? இன்சிடியூ ப்ரொடெக்ஷன்னா எந்த ஒரு உயிரினத்தையும் தன் வாழும் இருப்பிடத்திலேயே, அது இருக்க இடத்துலையே நம்ம அதை பாதுகாத்தோன்னா அதை நம்ம இன்சிடியூ ப்ரொடெக்ஷன்னு சொல்லுவோம். இந்த இன்சிடியூ ப்ரொடெக்ஷனுக்கான உதாரணங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, பயோஸ்பியர் ரிசர்வ், நேச்சுரல் பார்க், அப்புறம் இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், இதெல்லாமே நம்ம இன்ஸ்டிடியூ கன்சர்வேஷன், இன்ஸ்டிடியூ ப்ரொடெக்ஷனுக்கு கீழே உதாரணமாக நம்ம சொல்லலாம். அப்போது இந்த எக்ஸிடியூ ப்ரொடெக்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு உயிரினத்தையும் அது வாழும் ஹேபிடட், அது எந்த சூழ்நிலையில் வாழுதோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்து செயற்கையாக வேறு ஒரு இடத்துல அதை வச்சு நம்ம பாதுகாத்தோன்னா அதை நம்ம எக்ஸிடியூ ப்ரொடெக்ஷன்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த எக்ஸிடியூ ப்ரொடெக்ஷனுக்கான உதாரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம டே டு டே பார்க்குற இந்த அக்வேரியம்,
அடுத்ததான் இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ், அப்புறம் இந்த ஜூ, இது எல்லாமே வந்து அந்த உயிரினத்தை அதோட இயற்கையான இடம் இல்லாமல் வேற ஒரு இடத்துக்கு நகர்த்தி செயற்கையான ஒரு இடத்த உருவாக்கி கொடுத்து அதை பாதுகாத்து வச்சுருக்காங்களே, இது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஏன் இந்த கெல்ப் ஃபாரஸ்ட் ரொம்பவே வந்து முக்கியத்துவத்தோடு கருதப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெல்ப் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் தன்னை சார்ந்திருக்க மற்ற உயிரினங்களுக்கு ஃபுட் சப்ளைக்கு ஒரு மேஜர் சோர்ஸாக வந்து இருக்குது. அண்ட் இந்த ஒரு கெல்ப் ஃபாரஸ்ட் சிஸ்டம் வந்து அதிகம் போது அதை சார்ந்திருக்க உயிரினங்களும் வந்து அதிகத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்ததாக இந்த கெல்ப் ஃபாரஸ்ட் எங்கெங்கெல்லாம் வந்து வேர்ல்டு லெவலில் பரவி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கோஸ்டல் ரீஜன், ஓஷனை ஒட்டி இருக்க கோஸ்டல் ரீஜனில் ஷாலோ வாட்டர் ஜோனில் இதில் இந்த கெல்ப் ஃபாரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே ரெட் கலரில் ஹைலைட் ஆகிருக்கு இல்லையா, இது எல்லாமே ரீசெண்டான ஸ்டடியில் இந்த இடத்துல இருக்க கெல்ப் ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து என்டேஞ்சருக்கு உட்பட்டுருக்கு, அழிஞ்சிட்டு வருது, படிப்படியாக வந்து வேகமாக வந்து அழிஞ்சிட்டு வருது. அதை தான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இந்த இமேஜில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.